ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். தைராய்டு என்பது கழுத்தின் முன்பகுதியின் கீழ்ப்பாதியில் இருக்கும் நாளமில்லா சுரப்பியாகும். இதன் முக்கிய வேலை தைராய்டு ஹார்மோன்களை சுரப்பதுதான். இந்த ஹார்மோன்கள் இரத்தத்தின் மூலம் உடல் முழுவதும் சென்று அனைத்து விதமான திசுக்களின் வளர்சிதை மாற்றங்களை கட்டுப்படுத்துகின்றது. தைராய்டு சரியாக செயல்பட மூளை மற்றும் உடலின் குறிப்பிட்ட சில பாகங்கள் உதவுகின்றன. தைராய்டில் பிரச்சனை என்றால் உடல் முழுவதுமே பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போது யாருக்கெல்லாம் தைராய்டு நோய் வருவதற்கான அதிக வாய்ப்புள்ளது என்பதை காணலாம். பொதுவாக பெண்கள் மற்றும் 50 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் வர வாய்ப்பிருக்கிறது. ஆட்டோஇம்யூனி வியாதிகள் குடும்பத்தில் யாருக்கேனும் தைராய்டு பிரச்சனைகள் இருந்தால் தைராய்டு அறுவை சிகிச்சை மற்றும் கழுத்தில் கதிர்வீச்சு சிகிச்சை செய்தவர்களுக்கும் வர வாய்ப்பிருக்கிறது. புகைப்பிடித்தல், உணவின் அயோடின் அளவு குறைதல், கர்ப்பகாலம் மற்றும் குழந்தை பிறந்த 1-2 வருடங்களில் வர வாய்ப்பிருக்கிறது. தைராய்டு வந்ததற்கான அறிகுறிகளை காண்போம். மிகுந்த அசதி, திடீரென உடல் எடை அதிகமாகுதல் அல்லது குறைதல், பதட்டம், மனக்கவலை, இயல்பை விட மிக குறைந்த அல்லது அதிகமான கொலஸ்ட்ரால் அளவு, மலம் கழிப்பதில் பிரச்சனை, கழுத்து பகுதியில் வீக்கம், வலி அல்லது கட்டி, குரலில் மாற்றம், தசை மூட்டு வலி, பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை, கருத்தரித்தலில் சிக்கல் போன்ற இவற்றில் ஏதேனும் இருந்தால் உடனே டாக்டரை அணுகவும். தைராய்டுக்கான சிகிச்சை முறை என்ன என்பதை பற்றி காணலாம். பொதுவாக மருந்துகள் மூலம் இந்த ஹார்மோன் அளவை சரி செய்ய முடியும். மருத்துவரின் ஆலோசனைப்படி மட்டுமே மருந்து உட்கொள்ள வேண்டும். இந்த மருந்தினை தேவையான அளவை விட குறைவாக எடுத்துக்கொண்டால் உங்கள் அறிகுறிகள் குணமடையாமலேயே போய்விடும். அதிகமாக எடுத்துக்கொண்டால் தூக்கமின்மை, எடை குறைவு, பதட்டம், சோர்வு, அதிகமான பசி, படபடப்பு, மூச்சு வாங்குதல் போன்றவை ஏற்படும். அதனால் மருந்தினை சரியான அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். மருத்துவர் நீங்கள் மருந்து சாப்பிட ஆரம்பித்து 6 முதல் 10 வாரம் கழித்து கொடுக்க வேண்டிய மருந்தின் அளவை தெரிந்து கொள்ள இரத்த பரிசோதனை செய்வார். பிறகு வருடத்திற்கு ஒரு முறை இந்த இரத்த பரிசோதனை செய்யலாம். உங்களது அறிகுறிகள் மோசமடைந்தாலோ பிற மருந்துகளை சாப்பிட ஆரம்பித்தாலோ சரியாக மருந்துகள் எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலோ மருந்துகளை நிறுத்த வேண்டும் என்று நினைத்தாலோ மற்றும் கர்ப்பம் தரித்தாலோ மருத்துவரை நேரில் சந்தித்து தைராய்டு ஹார்மோனின் அளவை பரிசோதித்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.